ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இஎஸ்ஐசியில் 1900 வேக்கன்சிஸ்க்கு மேலே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு, அப்ளிகேஷன் போடுறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ள வந்து நிறைய பேத்துக்கு ஸ்டார்டிங்லேருந்தே டவுட்டு. நம்ம இதை பற்றின வீடியோ போடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் போட முடியல. என்ன டவுட் அப்படின்னா, நான் வந்து ஓபிசி கேட்டகரியில் வரேன், நான் வந்து எஸ்சியில் வரேன், நான் வந்து எஸ்டியில் வரேன், நான் வந்து அன்ரிசர்வ்டில் வந்து அப்ளை பண்ண முடியுமா? சம்டைம்ஸ் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் நிறைய வேகன்சிஸ் வரும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் வந்து யூஆரில் வந்து அப்ளை பண்ண முடியுமா? நான் எனக்குன்னு கேட்டகரி இருக்கும்போது நான் யூஆரில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. யூஆரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. இன்கேஸ் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து யூஆரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ 30 இயர்ஸ் யூஆரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வாங்க முடியாது. ஸோ 30 இயர்ஸ்னால் 30 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் யூஆரில் அப்ளை பண்ண முடியும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா அதே 30 இயர்ஸில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் அன்ரிசர்வ்டுக்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்களோ அதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் யூஆரில் அப்ளை பண்ணுமாங்கிறத யோசிச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் கேட்டகரியில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரியிலையும் நீங்கள் வந்து காம்படிட் பண்ண முடியும். இன்கேஸ் நல்ல ரேங்க், ஒரு யூஆருக்கு ஒரு 100 சீட் இருக்குன்னா அந்த 100 ரேங்க்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா யூஆர்லேயும் நீங்கள் காம்படிட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் யூஆரில் மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா யூஆருக்கு மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள், மற்ற கேட்டகரியில் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. இன்னொன்று வந்து நீங்கள் உங்களோட கேட்டகரியில் காம்படிட் பண்ண முடியாது, அன்ரிசர்வ்டில் தான் காம்படிட் பண்ண முடியும். என்கிட்ட சர்டிஃபிகேட் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை, அதோட வேலிடிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து யூஆரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்புறம் நிறைய பேத்துக்கு என்னோட வேலிடிட்டி வந்து இந்த மார்ச்சோட முடியுது, இதை வச்சு நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். இதில் உள்ள வேலிடிட்டியை நீங்கள் போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூ வந்ததுன்னா நீங்கள் அவங்கள்ட்ட வந்து காமிச்சிக்கலாம். அது ஒன்றும் இஷ்யூஸ், பெரிய இஷ்யூஸ் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இஎஸ்ஐசியில் ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்தே கொஷின்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓல்டு கொஷின் பேப்பரை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்குன்னே கிட்டத்தட்ட 170 வீடியோ இருக்குது. கோல்டன் பாயிண்ட்ஸ்னு கிட்டத்தட்ட 80 வீடியோ இருக்குது. 250 வீடியோக்கு மேலே நம்மளே வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு போட்டிருக்கோம். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பர்சனலாக என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் பதில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு மெயில் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.